கடைக்கா போற? ஆமா, இந்த முகு கடைக்கு தான் போறேன். அந்த கடையில பஜ்ஜி சூப்பரா இருக்கும்டா, வரும்போது வாங்கிட்டு வா. தீப், கொஞ்சமாவது ஹெல்த் கான்சியஸா இரு தீப். அந்த பஜ்ஜியை எந்த எண்ணெயில செய்யறாங்களோ ஹெல்த்தியா சாப்பிடு. அப்படியா? அப்ப வரும்போது 1 கிலோ முந்திரி, 1 கிலோ பாதாம், 1 கிலோ பிஸ்தா, 1/2 கிலோ ப்ளூபெர்ரி வாங்கிட்டு வா. தீப், பஜ்ஜி சட்னியோட வாங்கிட்டு வருவா. தியா, இந்த உலகத்திலே வாயில்லாத பூச்சி யாரு? அப்பாதாமா. எப்ப பாரு நாய் நக்கன மாதிரி வச்சுக்க மூஞ்ச. நீ சிரிச்சிட்டு வேலை பாருடி, அப்பதான் வீடு செழிப்பா இருக்கும். எப்ப பாரு மூஞ்ச இது மாதிரி வச்சுக்கிட்டு. சாப்பிட்டியா? இல்லன்னு சொன்ன ஊட்டி விட போறியா? உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? நீதான் ப்ராப்ளம். சரி, சாரி. தேவையில்ல. இப்போ என்னதான் பண்ண நினைக்கிற? நத்திங். இல்ல, எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளமா இல்ல உங்களுக்கு இதே ப்ராப்ளமா? இந்த கமெண்ட்ல சொல்லுங்களேன். என்னாச்சு? இந்த சாட் ஜிபிடி ஒரு லூசுரா. ஏன்பா, உலகமே சாட் ஜிபிடியை நம்புது, அது லூஸ் அவனுக்கு? ஓ, உனக்கு புரியுற மாதிரி சொல்லவா? இங்க வா. சாட் ஜிபிடி, என் காருக்கு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் பங்கு என் வீட்டிலேருந்து 100 மீட்டர் தான் இருக்கு. நான் காரில் போட்டுமா இல்லை நடந்து போட்டுமா? 100 மீட்டர் தானே, நல்லாயே நடந்து போயிடலாம். சிறிய தூரம் தான், அதுவும் உடல் அசைவுக்கு நல்லது. காலையும் ஓரளவுக்கு இலகுவாக. போதும் போதும். சாட் ஜிபிடி லூசு. சாட் ஜிபிடி 100 மீட்டர் தான், நடந்து போனா ரொம்ப நல்லதான் உடம்புக்கு. நீ ஏன்டி முறைக்கிற? அது உடம்புக்கு நல்லது தானே சொல்லுது. வாக்கிங் பண்ண நல்ல எக்ஸசைஸ் தானே. ஏன் 100 மீட்டர் நடந்து போய் பெட்ரோல் போட மாட்டியா நீ? அவ்வளவு சோம்பேறி இல்ல? டெக்னாலஜி லூசு மாதிரி தெரியா? நீ தான் லூசு, சாட் ஜிபிடி கிடையாது. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். என்னடி இது? எதுக்கு எப்ப பார்த்தாலும் கால் பண்ணி எங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க? நானும் என் ஒய்ஃபும் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கலையா? நாங்க எங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கோங்க. இங்க எதுக்கு அடிக்கடி கால் பண்ணிட்டே இருக்கீங்க? எப்பவுமே இந்த மாதிரிலாம் பண்ண. யாருடி நீ? எதுக்குடி என் புருஷனுக்கு சும்மா சும்மா போன் பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு சாப்பிடுறே, வேற என்னதான் சாப்பிடுற? அவர் எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்காரு போன் பண்ணாதீங்க போன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு? ஒரு நாள் 4 கிழி கிழிச்சாதான் நான் போன் பண்றதை நிறுத்துவேன். இனிமேல் உங்ககிட்ட இருந்து போன் வந்துச்சு, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. போனை இங்க விட்டு போயிட்டானா? மாட்டினாண்டா இன்னைக்கு அவன். சே, நம்ம தான் அவனை தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கே. பேபி, போன்ல என் போட்டோவை வால்பேப்பரா வச்சிருக்கியே, என் மேல அவ்வளவு பாசமா உனக்கு? அது ஒண்ணும் இல்ல பேபி, ஆபீஸ்ல செம்ம ப்ரெஷரை ஹேண்டிலே பண்ண முடியல. அப்பதான் யோசிச்சேன், போன்ல உன் போட்டோவை வால்பேப்பரா வச்சுட்டு அதை எடுத்து பார்த்தேன்னு வையேன், இவ்வளோ பெரிய ப்ரெஷரே நம்ம ஹேண்டில் பண்ணும் போது இந்த ஆஃபீஸ் ப்ரெஷர்லாம் என்னடா ப்ரெஷர்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பூஸ்டப் ஆயிடும். அதுக்குதான் வால்பேப்பரா வச்சேன். நாங்க சாப்பிடுறியா? அமெரிக்காவில் நடந்த ஆய்வின் முடிவில் 99% ஆண்கள் கண்டிப்பாக கள்ளத்தொடர்பு வைப்பார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்க பார்த்திருப்ப, நாங்களாம் அந்த 1%குள்ள வருவோம். மீதமுள்ள 1% ஆண்கள் ஏற்கனவே பல பெண்களுடன் கள்ளத்தொடர்பில் இருப்பார்கள். ஏண்டா, நீ எல்லாம் என்னடா பேங்க்குக்கு வேலைக்கு போற? ஏன், என்னாச்சு? பக்கத்து வீட்டுக்காரன்னா காய்கறி கடையில வேலை செய்யறாரு. வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது மீதமான காயெல்லாம் எடுத்துட்டு போட்டுட்டு வராரு. நீ பேங்க்குக்கு வேலைக்கு போறியா இல்லையா? அப்ப நீ மட்டும் ஏன் வெறும் கையை வீசிட்டு வர? நீயும் ஏதாவது எடுத்துட்டு வரணும்ல? இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? ஏன் பிரதி, உனக்கு பிடிச்ச 3 பொண்ணுங்க பேர் சொல்ல. வேணாப்பா, அப்புறம் என்ன திட்டுறதுக்கா? திட்டலாம் மாட்டேன், நானும் எனக்கு பிடிச்ச பசங்க பேர் சொல்றேன், நீ சொல்ல. அப்படியா?
பக்கத்து வீட்டு பிரியா, அப்புறம் பக்கத்து வீட்டு ஸ்வேதா இருக்குல்ல, அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்கள் அம்மா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு இருக்குமே, அந்த பொண்ணு பேர் என்ன? லாவண்யம். லாவண்யம், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஓன் டைம். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா, ரெண்டாவது என் தம்பி, மூணாவது நீ. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அபி இது என்ன? ராட்சசி. இது 500. இது பஜாரி. இது நிம்மதி. அபி நீ மறுபடியும் நான் காமிக்கிறது எல்லாமே சொல்லணும், ஆனால் இந்த தடவை காதை க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லணும். ஓகே? காதை மூடிட்டா? ஆமாம் அபி. நீ யாரு? ராட்சசி. டெய்லி என் ஜோப்பில் இருந்து எனக்கு தெரியாமல் எத்தனை ரூபா திருடிட்டு இருக்க? 500. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உன்னை என்ன சொல்லுவாங்க? பஜாரி. நீ என் லைஃப்பில் வராமல் இருந்தால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? நிம்மதி. நிம்மதி. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். எங்க வந்திருக்கோம் தெரியுமா? ஏதோ பீச் ரெசார்ட்டா. செலிப்ரேட் பண்ணா இங்க தான் பண்ணணுமா? ஏன் வீட்டில எல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாதா? ரூமுக்கு 10,000 ரூபாய். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏன் வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம்? ஏங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பர்த்டே வருது, புரியுதுங்களா? வீட்டிலே செலிப்ரேட் பண்ண விட வெளியே தான் செலிப்ரேட் பண்ணணும், புரிஞ்சுதா? வேணா பர்த்டே போய் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவானா? கல்யாணம் பண்ணதுல இருந்தே செலவு தான், புரியுதுங்களா? என்ன கல்யாணம் அது வந்து திருப்பி கல்யாண நாளுக்கும் இதே மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணணும்னு எல்லாருக்குமே சொல்றேன், புரியுதுங்களா? வீட்டில் இருந்து ஏங்க லைஃப்பை வேஸ்ட் பண்றீங்க? இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்க 4 பேரை பார்க்கும்போது அப்பதான் மனசுக்கு ஒரு சந்தோஷமே வராது. சிஞ்சு, பெட்ரோல் பிரைஸ் அதிகமா இல்ல டீசல் பிரைஸ் அதிகமா? பெட்ரோல் பிரைஸ் தான் அதிகம். அப்ப நம்ம எதுக்கு பெட்ரோல் போடுறோம்? டீசலே போடலாமே. இல்லாத போது காரை தனியாக எடுத்துட்டு போனது இல்லையா, அதான் இன்னும் ஓடுது. இன்னைக்கு உனக்கு பைக் ஓட்ட சொல்லி தரப்போறேன். ஃபர்ஸ்ட் இதுதான் ஆரன், இதுதான் செல்ஃப். அப்படியா? அப்ப இதுல துணியெல்லாம் வச்சுக்கலாமா? அந்த செல்ஃப் இல்லை, இது வேற. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஆன் பண்ணதும் பிரேக் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். பிடி. ருக்கோ ஜரா. நான் டச் பண்ணலாமா? என்னடி காசு தூக்கி போடுற? ஆமாடா, இந்த கடல்ல நம்ம ஏதாவது ப்ரே பண்ணிட்டு காசு தூக்கி போட்டா அது நடக்கும், அதனாலதான். சூப்பர் ரீ. அப்படி என்ன வேணும்? எனக்கு 7 ஜென்மமும் நீ தான் என்னோட ஹஸ்பண்டா வரணும்னு வேணும். எங்கடா ஓடுற? எங்கடா ஓடுற? டேய் ஏன்டா ஓடுன? அந்த ஒரு பக்கம் வந்து என்ன அம்மா, என்னது? சர்ப்ரைஸ். அங்க பாரு. ஏசி மாட்டி இருக்கா? எப்படி? அது நான் வாங்கினேன். உன்ட்ட எது காசு? 0 EMI ல வாங்கினேன். இஎம்ஐ மாசம் மாசம் கட்டணும்ல? உங்க அப்பா வந்து கட்டுவாரு இஎம்ஐ. கட்ட வேண்டாம், அதுவும் ஃப்ரீ தான், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி? ஒரு 2 மாசம் பார்ப்பான், 3 மாசம் கழிச்சு நான் இஎம்ஐ தூக்கிட்டு பெற மாட்டான். தூக்கிட்டு போட்டு 3 மாசம் கழிச்சதுக்கு ஏசி. ஏன் 3 மாசம் கழிச்சு? மழை காலம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சர்ப்ரைஸ்.